ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹண்டிங் டிஎன்பிஎஸ்சி. பூஜை அறையில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கொஷின் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 2. இதில் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை, சூடம் இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய கொஷின் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்துலேருந்து படிக்கலாம். வாழைப்பழம் உற்பத்தியில் முதல்ல இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இனி வாழைப்பழத்தை பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு தமிழ்நாடு ஞாபகம் வரணும். அது உற்பத்தியில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா தமிழ்நாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெற்றிலை. வெற்றிலை அப்படிங்கிறது செடி கிடையாது, இது ஒரு கொடி வகை. இது எதையாவது ஒன்று சார்ந்து தான் இது வாழும். அதனால் இந்த சாரின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது விஷம் நம்ம மேலே ஏறிடுச்சு அப்படின்னா இந்த வெற்றிலை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த விஷத்தன்மை கம்மியாகும். இதில் வேர் பார்த்திங்க அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு. அடுத்து தேங்காய். இந்த தேங்காய் உற்பத்தியில் ஃபஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னா கேரளா. அவங்க தான் அதிகப்படியான தேங்காயை உற்பத்தி பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெயில் கூட ஃபஸ்ட் இருக்கிறது கேரளா தான். அடுத்து நம்ம பூஜை அறையில் இருக்கிற சூடம், அதாவது கற்பூரம். இந்த கற்பூரம் அப்படிங்கிறத பதங்கமாதல் அப்படிங்கிற ஒரு வினையில் இது செயல்படும். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திடநிலையிலேருந்து வாய் நிலைக்கு மாறதான் பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. ஸோ பதங்கமாதலுக்குன்னு எடுத்துக்காட்டு கேட்டாங்க அப்படின்னா அது கற்பூரம் எரிகிறது தான். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்களை வச்சு டிஎன்பிஎஸ்சிக்கு ஈஸியாக படிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.